முதல் நாள் பார்த்த அந்த ஒரு கணம். என்னடி என்னாச்சு திடீர்னு ஷாக் ஆகுற? இல்ல இந்த போனை ஒரு வாட்டி பாரு. அப்படி என்ன இருக்குடி அந்த போன்ல கூட பாக்குறேன். சத்தியமா நான் பண்ணலடி, நான் எதுவும் பண்ணலடி. கண்டிப்பா இதை அந்த அர்ஜுன் தாண்டி பண்ணிருப்பான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாத, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஹலோ ஷர்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் என்ன ரொமான்ஸா பண்றீங்க? போயிடு சமீர், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். விளையாட்டா தானே கேட்டேன், அதுக்கு இதுக்கு இவ்வளவு கோவமாவ? தாய் உங்ககிட்ட எல்லாம் பேசினா விடுங்க. என்னன்னே தெரியாம பேசாத சமீர். போனை பாத்தியா இல்லையா? ஏன் போன்ல அப்படி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நீ போனை பாரு, அதுக்கப்புறம் பேசு. சத்தியமா நிலாவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் அர்ஜுனோட வேலையா தான் இருக்கு அவனுக்கு. நிலா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அந்த அர்ஜுன் அடி உடிச்சியாவது இந்த இதை நான் டெலீட் பண்ண வைப்பேன். நான் வரேன். டேய் அர்ஜுன், பண்றதெல்லாம் வீட்டு எப்படி அப்பாவை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? உன்னை சும்மா விட மாட்டோம். உன்னை சும்மா விட மாட்டோம். அவருக்கு ஆபத்து தான், உயிரோடையே விட மாட்டேன். உங்க கூட விளையாடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நானே ரொம்ப சோகமா இருக்கேன். தயவு செஞ்சு போயிருங்க. உங்க கூட இப்ப யாரா விளையாட வந்தா? என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க நீ? இவன் கிட்ட எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க? அடிதடியில அப்பதான் உண்மையை சொல்லுவான். எதுக்குடா நிலாவை அப்படி பண்ண? நான் எதுவும் பண்ணல சமீர். காலேஜ் சமீர், நான் எதுவும் பண்ணல. நான் போய் நிலாவை என்ன பண்ண போறேன்? நீ எதுவும் பண்ணலையா? போய் சொல்லாத. போன் பாத்தியா நம்ம காலேஜ் குரூப்ல? சமீர், நிலா அன்னைக்கு யாரோட இருக்குன்னு சொன்னால சமீர். அப்பல இருந்து நான் என்ன அவளை டிஸ்டர்ப் பண்றது இல்ல சமீர். நான் அப்பக்கு சும்மா தான் சமீர் இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நடந்துச்சு சொல்லு, எனக்கு எதுவுமே தெரியாது. சமீர், அவன் போய் சொல்றான். அவன் அடி அடியில உண்மையெல்லாம் இன்னைக்கு சொல்லி கக்க போறான். நான் எதுவுமே பண்ணல சமீர், என்ன நம்பு. சமீர், அர்ஜுன என்ன பண்ற? அவனை வீடு அலைஞ்சு போ அந்த பக்கம். நீ மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? எதுக்குடா இவனுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிக்கிறாங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதாடா நீ? மச்சான், நான் எதுவுமே பண்ணலடா. நான் பாட்டுக்கு வந்தாண்டா. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லாமலே இருக்கிறானுங்க. நீ எதுவும் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் இந்த போனை பாரு, அப்ப தெரியும். இது என் நிலாவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது நானும் பண்ணல. யார் பண்ணாங்கன்னு நான் சீக்கிரமா கண்டிக்கிறேன். என் மச்சான் தான் பண்ணிருப்பான்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட? இப்ப நிலா மேல கோவமா இருக்கான், அது ஒரு சாட்சி போதாதா? நான் நிலாவை லவ் பண்ணனா, அதுக்காக இவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா நடந்துக்கிற ஆள் நான் கிடையாது. இப்போ வேற யார் பண்ணா? அதை கண்டுபிடிக்கலாம். இப்படி சண்டை போடக்கூடாது. அதுக்காக மச்சான் போய் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வா, அது தெரிஞ்சிடும் யார் அந்த கல்பிரேட். அது நீதான். நீ ப்ரூஃப் பண்ற வரையும் நான் காலேஜ் ஃபுல்லா சொல்லுவேன் அர்ஜுன்னா இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு. இப்போ லேப்டாப் என் ஃப்ரெண்டு கொண்டு வந்துருவான், அதுல தெரியும் அந்த கல்பிரேட் யாருன்னு. மச்சான், லேப்டாப் இவன் தான் அந்த கல்பிரேட். நிலா பின்னாடி ரொம்ப நாள் கிட்டே இருந்தான். ஒரு வழியா இவனை கண்டுபிடிச்சிட்டேன். இவன் தான் கண்டிப்பா இந்த வேலையை பார்த்துருக்கணும். இவனை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. நிலாவும் இவனை ஒன் சைடா லவ் பண்ணான். அப்புறம் இவன் கேரக்டர் தெரிஞ்சுட்டு விட்டுட்டான். அர்ஜுன், சாரி அர்ஜுன், அந்த போட்டோவை என்கிட்ட. இவனை சும்மாவே விடக்கூடாது அர்ஜுன். வா போய் ஒரு கை பார்த்துடலாம். இந்த வேலையெல்லாம் அர்ஜுன் பண்ணல. உன் ஸ்கூல்ல யாரும் உன் ஃப்ரெண்டாமா, நீ ஒன் சைடா லவ் நீ அவன் தான் பண்ணிருக்கானாமா. தேவையில்லாம அர்ஜுன் மேல சந்தேகப்பட்டுட்டோம். உடனே அர்ஜுன் கிட்ட சாரி கேட்கணும். அவனை நான் தப்பா நினைச்சிட்டேன்.